அட்டமா சித்தி என்ற அந்த பகுதியில் அடுத்த ஒரு பகுதியாக சித்தி என்றால் அனிமா லகிமா என்று சொல்கிறது. திருமூலர் இந்த பகுதியில் பர என்ற ஒரு சொல்லை சேர்த்துக்கிறார். பர அனிமா பர லகிமா என்று ஒரு சொல், புதிய சொல்ல சேர்க்கிறார். மேலானதுன்னு அர்த்தம், வேற ஒன்று இல்லை. சாதாரணமாக இருக்கின்ற அனிமா லகிமா என்றால் அது தாழ்ந்தது. உலகியல்ல உலக மக்களை எல்லாம் மருட்டுவதற்காக அப்பர் பெருமான் பூஜை செய்கிறது கூட நீங்கள் ஆடம்பரமாக அடுத்தவங்களுக்கு செய்தால் சிரிச்சுவாங்க பெருமான்றார் இல்லையா. பூஜை தான் பண்ணுறோம், அதில் சில பேர் ரொம்ப ஆரவாரமாக பண்ணுவாங்க கூட பல பேரை சேர்த்து வச்சுட்டு பண்ணுவாங்க. அதை சொல்கிறார், ஆடம்பரம் என்பது கூடாது பூசைக்குன்ற. அது பைபிளில் அப்படி ஒரு வார்த்தை உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு சொல்கிறாரா, இயேசுபிரான் சொல்கிறாரா, ஆடம்பரமாக பூஜை செய்யாத, அப்படி செய்தால் அதன் பலனை அவன் அனுபவித்துக்கிறான், அப்படி அதன் பலனை அவன் பெற்றுவிட்டான் அப்படின்றான். என்னடான்னு புரியாது, படிக்கிற என்னடா சொல்கிறாருன்னு புரியாது. ஆடம்பரமாக பூஜை செய்யாதே, செய்தால் அதன் பலனை அவன் பெற்றுவிட்டான் அப்படின்னாரான். அது என்ன அர்த்தம்னா, இறைவனுக்காக செய்கின்ற பூஜைன்னு ஆடம்பரமாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளார்ந்த அன்போடு செய்தால் எப்படி செய்தாலும் பர யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னார். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்வான் பெருமான். அது நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்யணும் அவசியம் கிடையாது. பைபிளில் அவன் என்ன சொல்கிறான், ஆடம்பரமாக ஏன் செய்கிறான்னு கேட்குறாரு. ஏன் செய்கிறான்னா எல்லாரும் பார்க்குறதுக்காக இல்லையா, எல்லாம் பார்க்குறதுக்காக பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா. என்னம்மா பூஜை பண்ணுறாருப்பா, 3 மணி நேரம் பண்ணுறாருப்பா அப்படின்வான் இல்லையா. அதான் பலனா, வேறு பலன் கிடையாது. அந்த பலனை அவன் பெற்று விட்டான்னா அவன் எதுக்காக பண்ணுறான், நான் பூஜை பண்ணுறோன்னு எல்லாரும் தெரியும் இல்லையா, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பாராட்டிட்டு போகிறாங்களா. ரொம்ப பக்திப்பா, நம்மளாம் முடியாதுப்பா, 3 மணி நேரம் பண்ணுறாருப்பான்னா இறைவன் அதான் பலனா. அந்த பூஜைக்கு என்ன பலன் என்றால் மற்றவர்கள் பாராட்டுகிறார்களே அதுதான் பலனே தவிர பூஜைக்குள்ள பலனாக பெருமானுடைய திருவருள் கிடைக்காது. அதுதான் அவர் சொன்னது பைபிளில். அதை நம்முடைய தேவாரத்தில் ரொம்ப அழகாதனம், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தமை நாணியேன வெக்கவா ஏண்டான்னு எல்லாம் பூஜை பண்ணுறப்பா அப்படின்னு சிரிக்கின்றான் பெருமான். வெட்கமாக இருக்குது எனக்கு என்று, நீங்கள்லாம் ஏன்பா வரீங்க பூஜை பண்ண என்பது போல அதை மறுக்க முடியாது. அவர் பூஜை பண்ண சரியாக கேட்டுன்னா இருக்கணும். பூஜை பண்ணால் அவர் உட்கார்ந்து தான் இருக்கணும். உட்கார்ந்து கொண்டு வெக்கத்தோடு உட்கார்றாரா, எது செய் ஏதாவது செய் என்பது போல பொக்கம் மிக்கவர் பூவும் நீருன்ற. அதுபோல் பூசைகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிய பூசை நிஷ்காமிய பூசை ரெண்டு இருக்குல்ல, சிறப்பாக சொல்கிறோம் இல்லையா. காமிய பூசை என்றால் ஏதாவது விருப்பத்திற்காக செய்கின்ற பூசை. எந்த வேண்டுகோளும் எனக்கு கிடையாது பெருமானே உன்னுடைய அருள் இருந்தால் போதும் என்று சொல்றது நிஷ்காமிய பூஜை. அந்த நிஷ்காமிய பூஜை தான் சிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல தான் இங்கே சொல்கிறாரு, யோகத்தினாலே அனிமா லகிமா என்ற சித்தி உனக்கு கை வந்தால் அது அபரம், கீழானதுன்ற. அதை விட பெருமானே உன்னுடைய அருள் வேண்டும் என்று உன்னுடைய சக்தியோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது பரம், அது மேலானது. அதை தான் இங்கே சொல்கிறார். முன்ன சொல்லிட்டு ஆதிசக்தியாக இருக்கின்றவள் திரிபுர சுந்தரையாக இருந்து 3 மாயிலும் இந்த சக்தி இருந்து நமக்கு உதவுகின்றான் பெருமான். அதனால் என்ன பலன் என்றால் இந்த மாதிரி பர அனிமா பரலகிமா என்று நமக்கு கிடைக்கும். அதுதான் அடுத்த பகுதியாக சொல்கிறார். நம்முடைய நோக்கம் எப்படி, யோகம் என்று சொன்னால் ஆதார யோகம் இல்லாமல் நிராதார யோகம் தான் சிறந்தது நம்ம பொறுத்தவரை. அதே போல பவயோகம் இல்லாமல் சிவயோகம் தான் சிறந்தது. அதே போல யோகத்தில் சித்தியில் உலகியல் சித்தியாக இருக்கிற இந்த சித்தி இல்லாமல் மேலான பரசித்தி அபரசித்தி இல்லாமல் பரசித்தி பெறுவதுதான் நோக்கம். அதுதான் இங்கே சொல்கிறார். அதான் பர அனிமா என்று சொல்கிறார். அனிமா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். அணுத்தன்மையாக போதல் இந்த அர்த்தம். பொதுவாக அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று சொல்கிறார். இறைவனை பற்றி சொல்கிற பொழுது அணுவாக இருப்பான், அண்டமாக இருப்பான் நம்ம சொல்கிறோம். உயிரை பற்றி சொல்கிற பொழுது அது அருவாக கண்ணுக்கு தெரியாததுனால உயிரை அணு என்று சொல்கிற வழக்கம் உண்டு. உயிரை அணுன்னு சொல்கிறாங்க.
வைஷ்ணவம் போன்ற சமயங்களில், வைஷ்ணவம் இன்னும் தர்க்கம் கூட அப்படி நினைக்கிறேன், உயிரை அணு என்று சொல்கிறாங்க. அவங்க அணுன்னா அணு வடிவம்ன்றாங்க, அணு வடிவாக உள்ளதுன்றாங்க உயிர். அது நமக்கு உடன்பாடு இல்லை. உயிருக்கு ஒரு வடிவம் கொடுத்து விட்டால் அது நிலையில்லாதது. எப்பொழுது ஒரு வடிவமெல்லாம் நிலையில்லாது, வடிவமெல்லாம் சடப்பொருள். எந்த வடிவமாக இருந்தாலும், சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சடப்பொருள், அறிவில்லாது. உயிர் அறிவுடையும் நாம் சொல்கிறோம். எனவே உயிரை அணு என்று சொன்னால் நாம் எப்படி சொல்கிறோம் என்றால், ஆணவத்தினாலே அது தன்னுடைய அறியாமையிலே மூழ்குகிறது. வியாபகமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அது. உயிர் வியாபகம், இறைவனைப் போலவே வியாபகம். வியாபகமான ஒரு பொருளை அடக்கி வைக்கிறது போல அந்த ஆணவம் என்ற ஒரு குற்றம் அறியாமையினாலே முடங்கி போகிறோம். எப்படி முடங்குகிறோம் என்று தாய்மானவர் சொன்னார். காரிட்ட ஆணவ கருவறையினர். காரிட்ட என்றால் என்ன என்று புரியாமல் இருக்கிற ஒரு இருள், இருக்கிற இருள். ஒரு வீட்டில் இருள் இருந்தால் ஒன்றும் புரியல. அந்த மாதிரி அந்த ஆணவம் என்ன என்று புரியாமல் நம்ம மயக்குதான். ஒருவனுக்கு ஆணவம் இருக்குது என்று நாம் யாரும் சொல்கிறதே கிடையாது. எனக்கு ரொம்ப திமிருங்கன்னு யாராவது சொல்கிறானா? எனக்கு ரொம்ப திமிரு உடையவன் சொல்கிறது கிடையாது. சொன்னால் கூட கோச்சிக்கும் இல்லையா? ரொம்ப திமிர் படிச்சோன்னா என்ன இப்படி சொல்கிறேனோ? நம்மை நாமே நாம் ஆணவம் என்று சொல்கிறது கிடையாது. அவனுக்கு ஆணவம்னு சொல்லுவோம், அடுத்தவனை சொல்லுமே தவிர நமக்கு ஆணவம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அது ஏன்னா அதான் உனக்கு மறைக்குதுன்றார். அந்த ஆணவம் இருந்தால் மறைக்கும். உனக்கு ஆணவம் இருக்குது என்பதே அது மறைக்கிறது. எனவே எனக்கு ஆணவம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் தவிர இருக்குன்னு சொல்ல மாட்டான். அது எது போல என்பதற்கு 2 உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. தூங்குகிறவன் நான் தூங்குறேன்னு சொல்லுவானா? நல்லா தூங்குறவன் என்னப்பா தூங்குறியான்னு கேட்டா, ஆமாம் தூங்குறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தூங்கலைன்னு அர்த்தம். தூங்குறவனு போய் தூங்குறியான்னு கேட்டால், ஆமாம் நான் தூங்குறேன்னா அவன் தூங்கலைன்னு அர்த்தம். அதே போல் குடிக்கிறான் இல்லையா, குடிச்சியான்னு கேட்டு பாருங்க, நான் குடிக்கலன்னு. ஏன்னா அது அவ்வளோ தூரம் மயக்கிடுது அவனு. நான் குடிக்கவில்லைன்னு தான் சொல்லுவான் தவிர குடித்தவன் எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது குடிச்சேன்னு சொல்ல மாட்டான். அதே தான் ஆணவம். இந்த ஆணவம் என்பது நம்மை மயக்கி இது இருப்பதாகவே தெரியாது. திருவருட்பயலில் ரொம்ப அழகான உதாரணம் சொன்னார். ஒரு பொருளும் காட்டாது இருள்னர். ஒரு வீட்டு அறையில் இருள் இருந்தால் அது ஒரு பொருளையும் காட்டாது. இருட்டாக இருக்குது லைட்டை போடணும்னு சொல்லும். ஒரு பொருளும் காட்டாது, ஆனால் உருவம் காட்டும். அது தான் இருக்கிறத சொல்லிடும். இருட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அறை இருட்டாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இருட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பொருளும் காட்டாது, எல்லா பொருளையும் மறைக்கும், ஆனால் தன்னை காட்டுமா. நான் இருக்கிறேன், ஜாக்கிரதையா வாப்பா, லைட்டு போட்டு வா, மெதுவா வா என்று அது சொல்லுமா. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இதுன்னாரு. ஆணவம் இருக்கு இல்லையா, அது பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாது, மறைக்கின்றதையும் காட்டாது, தான் இருப்பதாகவும் காட்டாது அப்படின்றார் இல்லையா. அதான் பெரிய குற்றம். அந்த அணுத்தன்மை ஆணவத்தினாலே வியாபகத்தன்மை குறைந்து அறியாமையிலே மூழ்குது இல்லையா, அதைத்தான் அணுத்தன்மை நாம் சொல்கிறோம். உயிருடைய அணுத்தன்மைன்னு சொல்கிறோமே தவிர உயிர் அணுன்னு சொல்கிறது கிடையாது. உயிர் அறியாமையினாலே அணுத்தன்மை பெற்றிருக்கிறது, வியாபகம் குறைந்திருக்கிறது என்பதுதான் சித்தாந்தம். மற்ற சமயங்கள் எல்லாம் உயிர் அணு அளவு. வைஷ்ணவத்தில் இதயமே சொல்லிட்டாங்க. இதயத்தினுடைய பிளவுலே லேசாக ஒரு பிளவு உண்டு, அங்கே தான் இருக்குது உயிர், விளக்கு போல இருக்குது என்று அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு பொருத்தமாகப்படலை, ஆனால் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அனிமா என்றால் நம்மை அணு அளவாக மாற்றிக்கொள்ளுதல்னு பெயர். நம்ம இங்கே இருந்தார் இல்லையா, நம்முடைய மகாவித்வான், நம்ம இளவழகனாருடைய அப்பா, அவர் சொல்லுவார், அமிர்தலிங்கனார் அவர் அமிர்தலிங்க, இவர் இளவழகனா அவர் அமிர்தலிங்க. அவர் சொல்லுவார், அனுமான் என்ற பெயருக்கே அதான் அர்த்தம் சொல்லுவார். அனுமான் என்று சொன்னால் அணுவளவாக மாறுவான், மகத்தாகவும் போவான், பெருசாகவும் போவான். மான் என்பது மகத், அணு என்பது அணு. எனவே ஹனுமான் என்றால் அணு அளவும் போவான், பெரிய அளவு நிற்பான். ஆனால் அது ஆஞ்சநேயருக்கு சொல்கிற வழக்கம். ஆஞ்சநேயர் யார் என்றால் நம்ம பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானவர் ஆஞ்சநேயர். சில பேர் கேட்குறாங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்கே ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கு, இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா அப்படி தான் வச்சு இங்கே வச்சிருக்கிறார், பார்த்தா தெரியும். 26வது மகாசனி 26வது மகா சன்னிதானம் இருந்தார். அவர் அப்பாவை அந்த கேள்வி கேட்டார், என்னையா நாமெல்லாம் ஆஞ்சநேயரை வணங்கலாமா அப்படின்னு.
அப்பா சிரிச்சிட்டாங்க முதல்ல. நீங்கள் வணங்குங்க, தப்பு கிடையாது. நீங்கள் எந்த நோக்கத்தில் வணங்குற மற்றவங்களுக்கு தெரியாது. மகா சன்னிதானம் போய் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் கும்பிடுது வச்சுங்களேன். எல்லா வயசும் என்ன பண்ணுவாங்க, சைவ மடாதிபதி வந்து ஆஞ்சநேயரை கும்பிட்றான்னு சொல்லுவானே தவிர நீங்கள் எந்த நோக்கத்தில் கும்பிட்றீங்கன்னு தெரியாது. சிவனுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கின்றவர் ஆஞ்சநேயர். ரொம்ப பிரீத்தி. எப்படி பெருமான் அணுவுக்கணுவாக மகத்துக்கு மகத்தா இருக்கிறானோ அதுபோல் அனுமான் சாரூபம் பெற்றிருக்கின்ற பெருமான். சிவ மகாபாரத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் பக்தி சிவபக்தி உடையவர்கள். அதில் ஆஞ்சநேயரை சொல்லுவாங்க. பீமன் நமக்கு தெரியும். பீமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியும். அவனும் வாயுபுத்திரன், 5 ஆஞ்சநேயரும் வாயுபுத்திரன் நமக்கு தெரியும். அந்த பீமன் என்ற சொல்லே நமக்கு பெருமானுக்குரிய அஷ்ட நாமங்களில் ஒன்று. அஷ்டமூர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, காற்றுக்கு பீமாய நமக என்று நம்ம சொல்லுவாங்க. பீமன் என்பது நம்ம பெருமானுக்கு உள்ள பெயர். அது மகாபாரதத்தில் பீமனுக்கு பெயராக வருகிறது. பீமன் நம்ம சொல்கிறோம். அவனுக்கு முன்னோர் மரபாக சொல்கிற பொழுது ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் அவர் படுத்துட்டு இருக்காராம், காலை நீட்டி ஆஞ்சநேயர் படுத்துருக்காரு. ஒரு வால் அப்படி இருக்குதான். பீமன் போகிறான். போகிறவன் சும்மா போகிறான் இல்லையா, என்ன குரங்க காலை நீட்டி படுத்துங்கிற, அவன் குரங்கு நினச்சிட்டான். காலை நீட்டுறது மட்டும் இல்லை, வாழை வேற நீட்டி வச்சுங்கிற அப்படின்னு ஒன்று அவர் சொன்னாரான். அந்த வாழை எடுத்து போட்டு போப்பா அப்படின்னாரான். அவன் ரொம்ப அலட்சியமாக எழுறான். உன்னுடைய என்ன வாழை எடுத்து போகிறதானே எடுக்கிறான், எடுக்க முடியல அவனால். அவர் பெருமான் இல்லையா, ஆஞ்சநேயர் பெருமான். எடுத்து பார்க்குறான், முடியல. அப்புறம் தான் கேட்குறான், யார் நீ அப்படின்னா, அவர் தன்னுடைய ஆஞ்சநேயர் ரூபத்தை காண்பித்தார் என்றெல்லாம் மகாபாரதத்தில் வரலாறு நமக்கு வருகின்றது. அது ஏன்னு சொல்கிறேன்னா, ஆஞ்சநேயர் என்பதும் சிவனுடைய சம்பந்தம்தான். நாம் திருமாலையே வணங்கலான்னு சொல்கிற பொழுது ராமனை வணங்கினா என்ன, ஆஞ்சநேயரை வணங்கினா என்ன, திருமாலையே வணங்கலான்னு சொல்கிறோம். அவனுடைய அவதாரமாக இருக்கின்ற மூலவரையே நம்ம வணங்கலாம், தப்பு கிடையாது. என்ன ஒரே நோக்கம் என்று சொன்னால் பரம்பொருள் என்று எண்ணாமல், அதுதான் முக்கியம். நாம் சிவனைத்தான் பரம்பொருள் என்று எண்ணுகிறோம். எல்லாருக்கும் நம்ம வணக்கம் வைக்கின்றோம். இப்போ நாட்டியம் ஆடுகிற பொழுது, அதெல்லாம் அந்த நாட்டிய இலக்கணம்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். நாட்டியம் ஆடுகின்ற பொழுது பொதுவாக அந்த நாட்டிய மங்கை என்ன பண்ணுவா, வணக்கம் வைக்க வேண்டும் என்று வந்தால் நாட்டியாஞ்சலில் அவைக்கு வணக்கம் வைக்கணும் முதல்ல, அப்புறம் குருவுக்கு வணக்கம் வைக்கணும், அப்புறம் நடராஜருக்கு வணக்கம் வைக்கணும். இப்படிலாம் இருக்கும். வணக்கம் வைக்கிற பொழுது அவர் ஒரு பாட்டு இருக்கும், நமஸ்காரத்துக்காக ஒரு பாட்டு இருக்கும், அஞ்சலி பாட்டு. அதில் சாதாரணமாக இருக்கின்ற அவைக்கு சொல்கிற போதெல்லாம் இப்படி தான் வைப்பாங்க. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இப்படி தான் வைப்பாங்க. நடராஜ பெருமானுக்கு முன்னே போனால் இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. தலைக்கு மேல் வைப்பது என்பது சிறங்குவித்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. தலையால் வணங்குவார் தலையானார்கள் என்றார் ஞானசம்பந்தர். அது அப்போ அந்த தலை வணக்கம் என்பதும் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் என்பதெல்லாம் பெருமானுக்குரியது. அந்த வணக்கத்தை நாம் யாருக்கும் செய்யக்கூடாது. அதுதான் திருமாலை நீங்கள் வணங்குங்க, கொள்ளுங்க, எல்லாம் பண்ணுங்க. பரம்பொருளாக எண்ணி அவனுக்கு சிவனவனுக்கு செய்கின்ற வணக்க முறையை அவருக்கு செய்ய வேண்டாம் என்பது நம்முடைய கொள்கை. அதான் சைவம் என்றது நாம் சொல்கிறோம். நீங்கள் வைஷ்ணவர் அந்த பிரச்சனை கிடையாது. வைஷ்ணவர் தான் அவங்க அது பரம்பொருளாக சொல்கிறாங்க. நாம் அப்படி அல்ல. சைவம் சிவம்தான் பரம்பொருள், சிவனோடு சம்பந்தமாவதுன்னு சொன்னால் அவனுக்கு தருகின்ற பெருமையும் வணக்கத்தையும் மற்றவர்களுக்கு தரக்கூடாது என்பதுதான் இதெல்லாம் நாம் சொல்லுகின்ற கொள்கை. அதனால் அப்படி அந்த இறைவனுடைய சக்தியாலே வருகின்ற அனிமா என்பது அணுத்தன்மை பெறுவது என்பது அவனுக்கு சாதாரணம். பெருமானிடத்திலே போய் உலக இன்பத்தை கேட்டால் அதெல்லாம் அவனுக்கு சாதாரணமான ஒரு விஷயம். நான் இதெல்லாம் நேற்று தான் எழுதிட்டேன். இந்த கருத்து எழுதுகிற பொழுது எதெல்லாம் அனிமா எதெல்லாம் லகிமா பெருமானோடு இருப்பது என்று திருவருளோடு தான், எல்லாம் திருவருளோடு சம்மந்தப்படி தான் பாடுறார். இந்த பாட்டு பூரா அவங்களுக்கு திருவருளோடு சம்மந்தப்படி தான் பாடுறார். அப்போ தான் நான் நினச்சேன், உலகியல் இன்பம் என்பது அவளுக்கு கிடையாது, உலகியலை வேண்டுவதும் கிடையாது. ஏன்னா சித்தியே வேண்டான்றாங்க. அனிமா லகிமாவே எனக்கு வேண்டாம், பெருமானே உன்னுடைய திருவருள் தான் வேண்டுன்றாங்களே. அப்படி வாழ்ந்தவர்கள் தானே நம்முடைய அருளாளர்கள். ஞானசம்பந்த பெருமான் அருள் பெற்றவர், நேரடியாக உமையம்மனுடைய அருள் பெற்றவர், ஞானப்பால் குடித்தவர். அவருக்கு எவ்வளோ சிக்கல் வந்துடுச்சு. அவர் போய் பாட்டு பாடுறார். திருவாவடுதுறையில் பாட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பணம் கேட்டு பாடுறாருங்க, பொன் கேட்டு பாடுறாருன்னா அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்பா கேட்குறாரு, என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன செய்தார், கேட்காமலே பெருமான் தந்துருவான்னு நினச்சார் முதல்ல. இதுக்கு ஒரு பாட்டு நாம் பாட வேண்டாம், பதிகம் பாட வேண்டாம், அப்பா கேட்குறார், நம்முடைய கடமை தந்தைக்கு செய்யணும், மகன் செய்யணும். எனவே பெருமானை எங்கேயாவது ஒருத்த கொடுப்பான்னு 2-3 தலம் பேசாமல் அவர் பாட்டு பாடி போகிறார். அவர் பெருமானை பாடுற மாதிரி பாடி போகிறார், கொடுக்கல. அங்கே இங்கே பின்னால் வருது, அதில் நாம் படிக்க போகிறோம் அந்த விஷயங்களை. எல்லாவற்றையும் கடப்பது போல பெருமானுடைய அருள் பெற்றால் நம்ம காலத்தையும் கடக்கிறோம். ஏன்னா பெருமான் காலத்தை கடந்தவன்.
காலத்தை கடப்பது என்பது என்ன என்று நான் குறிப்பில் கொடுத்துருக்குறேன். காலம் போய்விடுங்க. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் என்று சொன்னால் இந்த ஒரு நாள் நமக்கு போய்விடும். ஆனால் இந்த ஒரு நாள் போயிற்றே என்ற கவலை அவங்களுக்கு இருக்காது. காலத்தினாலே தாக்குதல் என்பது தாக்குதல் என்பது உங்களுக்கு கிடையாது என்று பார்க்குறோம். இது ஒரு காலம். இந்த காலம் கொஞ்சம் முடியட்டும். ஆறரை மணிக்கு வைக்கிறேன். இல்லை பேசணும் பேசுறாரு. அது ஒரு பெரிய பிரேக். அதனால நலமா இருக்கு. விடுங்க, வேகமாக போனீங்க பாசல். அப்பா அவங்க மனசுல என்ன வந்து பதிப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய புத்தகம் கிடைக்கலன்னு சொல்லி அந்த பணி ஐயா என்ன பண்ணிட்டு. ஓ சரி சரி. ஐயா ஒரு அணிந்துரை கொடுத்தீங்கன்னா சரி. அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பேசினாங்க. புத்தகம் முதல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் ஐயா எப்போ சந்திக்கலாம்? நான் 31 ஏகம்பத்துக்கு வரேன். சரி. இப்போ ஆதீனத்தில் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவசரமாக வேணுமா உங்களுக்கு? எப்படி இப்போ என்ன பிளான்? இப்போ இவங்க வருஷம் அந்த விழா வந்து நம்ம ஏப்ரல் 14 அதாவது தமிழ் வருஷம் சிவாகர தேசிகர் தான் வந்து வெளியிடுறாங்க. அவங்களோட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டாங்க. அது ஒரு இந்த மாதம் இறுதியில் கிடைச்சா கூட நம்ம ஒரு 15 நாள் எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா கூட நமக்கு சேர்த்துக்கலாம். சரி. நான் உங்களுக்கு 31 வரும்போது புத்தகம் அந்த ஒரு வாரம் டைம் இருக்குது. ஆமாங்க. சரி, நானும் இந்த திரவூர்த்த வேலையை 31 முடிச்சுட்டு பெரும்பாலும் பேப்பர் பண்ணி கொடுத்துட்றேன். அன்னைக்கு எதாச்சியா அவர் பிரச்சனையாக தான் என்ன சொன்னார், ஐயா வந்துடுவாரு, பார்த்துருவோம். சரி, அவரு தான் ரெடி பண்ணுறாரு. அவர் தான் பிரச்சனையா? சரி சரி சரி. அது ஃபோன் என்ன சில பேர் அந்த பழைய ஃபோன்லேயே தொடர்பு போடுறாங்க. அது சரியாக சார்ஜ் வர்றது கிடையாது, கேட்கறது கிடையாது. அப்புறம் தான் நான் ராத்திரி தான் பார்ப்பேன் அதை. அந்த மாதிரி இருக்குது. நானும் இப்போ 99 அந்த நம்பரை விட்டுருக்கேன். 99 406 21 946. இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கலாம். அவங்க அது என்னன்னே தெரியாம திடீர்னு பசங்க விளையாட்டுத்தனமா அதை பதிப்பிக்கணும்னாங்க. அவங்க கையில் கொஞ்சம் பொருளாதாரம் இருக்குது. சரி சரி. நம்ம புத்தகமாக போனோம். இல்லைப்பா அதுக்கெல்லாம் முறை இருக்குது. ஐயாவுடைய திருமகனாரே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வாங்கினா அது இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அதை முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரிண்ணா நீங்கள் அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க. அதுதான் சரி. 31 வருவாங்க. இங்கே கேட்டிருக்காரு, குருநாதன் பேசினாரு வீட்டில். சரி ஏகம்பம்ன்றது ஒத்துக்கிட்டு நான் அப்படின்னா ஐயா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இங்கே கொடுத்தாலும் கிட்ட அவங்க புத்தகம் அப்பா இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். காட்டு புத்தகம் பார்க்குறேன், அதையும் பார்க்குறேன். அப்போ நான் அப்போ வாங்கும்போது படித்தது நான் மறுபடியும் பார்க்கணும். அது அப்பா இவர் தான் முக்கியமாக முன்னிட்டு அதை வாங்கினார். சரி சரிம்மா. பெருமக்களே, அதனால் அந்த அனிமா லகிமா என்பது உலக சித்தி, சாதாரண யோக சித்தி என்பது வேறு, அருள் சித்தி என்பது வேறு. யோகத்தினாலே வருகிற சித்தியை நம்ம மருள் சித்தின்னு சொல்கிறோம். அது வேண்டாம், பெருமானே உடைய திருவுருள் தான் வேண்டும் என்று சொல்கிறது அருள் சித்தி. அதுதான் நான் சொன்னேன், ஞானசம்பந்த பெருமான் அருள் சித்தியிலே இருந்தவர், அருளோடு இருந்தவர். அவருக்கு போய் இப்படி ஒரு பாட்டு பாடணும், பொருள் வேண்டும் என்று பாட வேண்டும்னா அவர் எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும். இன்றைக்கி தெரிந்தோ தெரியாமலோ அம்மா அதான் பாடினாங்க முதல்ல இடரினும். அது அந்த பொருத்தம் எப்படி வந்திருக்கு பாருங்க, அந்த அருள் வெள்ளம். அவங்க எத்தனையோ பாட்டு தேவாரம் இருக்குது. இன்றைக்கி அந்த இதை பற்றி சொல்கிற
பாட்டு நமக்கு வரப்போது நினைவு வருது. அதுக்கேற்ற மாதிரி அவன் இடரினும் தலைன்னு தான் பாடினான். அவர் என்ன அவருக்கு என்ன துன்பம் இருக்குது? இடரினும் தலை அவருக்கு என்ன தலைச்சு? அப்பா இப்படி வம்பு பண்ணுறாரு, நாம் என்ன பண்ணுறது? வேள்விக்காகன்றாரு. வேள்வி தான் இருக்கட்டும், சிவவேள்வி தான் இருந்தாலும் நாம் பதிகத்தில் போய் பொருள் கேட்டு பாடுவதால் அவருக்கு ரொம்ப சங்கடம் இருந்தாலும் பாடியிருப்பார். எந்த நிலையை விட்டு போனவங்க அவங்கெல்லாம், இப்போ சொன்ன மாதிரி காலத்தை கடந்தவங்க அவங்கெல்லாம், காலத்தை கடந்து போனவங்க. அதனால் அவர் என்ன செய்தார்? அவரே கொடுப்பார்னார், கொடுக்கலை. பதிகம் பாடுற பொழுது ரொம்ப நயமாக தான் பாடுறார். அதுவும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார்னார். அது விலை வச்சுட்டார் இல்லையா? அது பொன்கிழி கொடுக்குது, பீடத்தில் கொண்டு வந்து கொடுக்குது சிவகணம். விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் என்று தான் அந்த பதிகத்தில் கடைக்காப்பில் பாடுறார். இதுவோ எமை ஆளுமாறுன்னு சொல்கிறார். பெருமானே, நான் அதை கேட்கணுமான்ற, என்னை கேட்க வைக்கிறையே, அந்த குறிப்பு உள் குறிப்பை தானே, இடரினும் தளரினும் யார்கிட்ட போய் நான் கேட்பேன் என்று வரிசையாக பாடுறார். அந்த மாதிரி அவங்க அந்த அருளாளர் நிலையில் இருந்து தான் பலவற்றை செய்திருக்கிறார். அதனால்தான் அற்புதங்கள் செய்த போது எல்லா இடத்துலையும் அற்புதங்கள் செய்யலை. எங்கே பெருமானுடைய அருள் கிடைக்குமோ அவங்களுக்கு தெரியும், இங்கே இது நடக்கும் என்று தெரிந்தால்தான் பாடுவாங்க, இல்லைனா கிடையாது. இப்போ காலத்தை கடந்தவன்னு சொன்னேன். காலத்தை கடந்ததை தான் சுந்தரர் சொல்கிறார். இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். அவிநாசியிலே முதலை உண்ட பாலகனை அழைக்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்? நீ கொண்டு வான்னு சொல்ல வேண்டியவர் தானே, பெருமானே எப்படியாவது பிள்ளையை கொண்டு வான்னு சொல்ல வேண்டியவர் தானே. காலத்தின்படி முறைப்படி அந்த பிருத்திவி, அதாவது பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயிலே காலம் உண்டு, அசுத்த மாயிலே காலம் உண்டு. அந்த காலத்தின்படி காலன் அந்த உயிரை எடுத்துருக்கிறான். உனக்கு காலமே கிடையாது. அந்த காலத்தில் எடுத்துட்டான். அவன் செய்து அவனுடைய கடமை செய்துட்டான். அந்த குழந்தையை அவிநாசியில் அந்த குழந்தையை முதலை உண்டது, உயிரை எடுத்துட்டான். அது அசுத்த காலம். உனக்கு சுத்த காலம் என்று ஒன்று இருக்குது. அதுக்கு மேற்பட்டு கடந்த காலம் ஒன்று இருக்குது. அதையெல்லாம் கடந்தவன் நீ. உனக்கு என்ன காலம் இருக்குது? காலம்னு செய்தான். அதை எண்ணித்தான் அவர் என்ன பண்ணுறார்? கரைக்கால் முதலையை பிள்ளை தரை சொல்லு காலனை என்றார். அவன் காலத்தோடு கொண்டு போனான். நீ காலத்தை கடந்தவன். நான் அந்த நிலையிலிருந்து கேட்கின்றார். அந்த காலம் கடந்த நிலையிலிருந்து நான் கேட்கின்றேன். இதெல்லாம் இந்த காலம், அசுத்தமாயா காலமெல்லாம் உன்னுடைய அருளுக்கு பொருந்தார். எனவே உன்னுடைய அருள் இருந்தால் எல்லாத்தையும் தள்ளிடும் என்று எண்ணித்தான் பாடுகிறார். அங்கே முதலை உண்ட பாலகன் வருகிறான்னு பார்க்கும். அது சாதாரணமாக சேர்க்கிறார். அதெல்லாம் சொல்ல பொதுவாக சொல்லிட்டார். கந்த புராணத்தில் இன்னும் அதிகமாக அவர் சொல்கிறார். அங்கே போய் பார்த்தால் அந்த மடுவில் தண்ணியே கிடையாது. எந்த மடுவில் முதலை இருந்த அந்த குழந்தையை விழுங்கியதோ அந்த மடுவில் தண்ணியே கிடையாது. வறண்டிடும் பொய்கைன்னு ஆரம்பிக்கிறார் பாட்டை கந்த புராணத்தில். வறண்டு கிடக்கிறது பொய்கை. அங்கே இருந்து பாடுகிறார் சுந்தரர். தண்ணீர் வருகிறது, அப்புறம் முதலை வருகின்றது. முதலை வந்த பின்னாலே அந்த குழந்தை கரையிலே கொண்டு வந்து அதை விமிழ்கின்றது. இவ்வளோ பெரிய சிறப்பு செய்திருக்காயப்பான்னு கந்த புராணத்தில் அவர் அப்படி பாடினார். அதை ஒப்புக்கொள்வது போல, அதை உடன்பட்டு பாடுவது போல தான் சிவப்பிரகாசன் நால்வர் நான்மணியிலையும் அதை தான் பாடுறார். என்ன சொல்கிறார்? போதம் உண்ட பிள்ளை என்பு பொருகன் மாறு செய்ததோன்ற பாட்டில் எலும்பை பெண்ணாக்கியது சிறந்தரா, கல்லே தெப்பமாக விழுந்தாரே அப்பர் பெருமான் அந்த அற்புதம் சிறந்தரா, அல்லது வாய் திறந்து முதலை கக்க மகளினி அடைத்தாய் அல்லவா அது சிறந்ததா சொல் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கெல்லாம் ஒரு எலும்பு இருந்தது, கல் இருந்தது, உனக்கு ஒன்றுமே இல்லையப்பா என்பது போல பாடுறார். அப்படி சொல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் சில பேர் அப்படி சொல்கிறாங்க. அவர் ஞானசம்பந்தருக்கு எலும்பு இருந்தது, இவருக்கு கல் இருந்ததுன்னா எலும்பு இருந்தால் பொண்ணு வந்துருமா, பெண்ணா வந்துடுவாளா, இல்லை கல் மறந்துடுவா? அதெல்லாம் அரிய அற்புதங்கள் தான். அதுதான் நான் சொல்கிறது. அதாவது ஏன்னா சாத்திரம் படிக்கிற பொழுது தான் அதுக்கெல்லாம் விளக்கம் தரும். எலும்பு இருந்தது, பெண் இருந்தது, அது கல் இருந்தது என்று சொன்னால் மிச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்று பாடுறான். விதை இருக்கணும் நமக்கெல்லாம். நம்முடைய உலகத்தில் நீங்கள் விதை போட்டால்தான் விளைச்சல். பெருமானுக்கு அந்த இலக்கணமும் தெரியும். விதை போட்டால்தான் விளைச்சல். அதான் நாமெல்லாம் பிறக்கணும். தாய் வயிற்றிலே விதையாக போய் தான் பிறக்கிறார்கள் குழந்தையெல்லாம். அது உலக இயற்கை. ஆனால் பெருமானுக்கு மிச்சதின்றியே விளைவு செய்வாயினர். அவனை எதை பற்றி தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், அவனுக்கு உருவம் வந்துடும், தானாக வரும். எனவே அவனுக்கு விதை தேவையில்லைன்னு பாடுறார் இல்லையா? அதைத்தான் நம்ம வைத்துக்கொள்ளணும். விதை போட்டும் கூட விளைச்சல் உண்டு, விதை இல்லாமலும் விளைச்சல் உண்டு. அது பெருமானுடைய அருள் இருந்தால். போட்ட விதை கூட எப்படி முளைக்கும்? பெருமானுடைய அருள் இருந்தால் தான் முளைக்கும். மழை பெய்ஞ்சானா முளைக்கும், எல்லாம் முளைக்காது. போட்ட விதை முளைப்பதும் கூட பெருமான அருள் தான். அதை நாம் நம்புறது கிடையாது. நான் போட்டால் நான் விளைச்சின்னு சொல்கிறோம், இல்லை, அது கிடையாது. அப்போது
எலும்பிருந்தது கல் இருந்தது என்பதெல்லாம் விதை இருந்து விளைப்பது போல சுந்தர பெருமானுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைத்துங்க. சேக்கடார் அப்படி பாடலை. அப்படியே இல்லை இருந்தாலும் கூட, எதுவுமே இல்லை இருந்தாலும் கூட, எப்பொழுதோ இறந்து போன குழந்தையை அந்த முதலை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக பாடுகிறார் சுந்தர் என்று சொன்னால், விதை இல்லாமலே பெருமான் செய்வான், அவனுக்கு காலம் கிடையாது என்ற அந்த உண்மையை வற்புறுத்து தானே தவிர, ஞானசம்பந்தரை விட நாவுக்கரசரை விட சுந்தரர் பெரிய அற்புதம் செய்துட்டான்னு சிவபிரகாசர் பாடலை. அவர் ஒன்றும் பாடல். எல்லாருக்கும் சரியான இடம் கொடுத்து தான் சொல்கிறார். அப்படித்தான் நாம் சொல்லணும். நம்முடைய சைவ மேடைகளில் ஞானசம்பந்தரை அப்பறையும் தாழ்த்தி விட்டு சுந்தரரை உயர்த்த முடியுமா? அவரே ஒத்துக்க மாட்டார், சுந்தரரை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா சுந்தரர் நல்லிசை ஞானசம்பந்தனும் நாவினுக்கரையினும் சொல்லியவே சொல்லினார்னு அவர் சொல்கிறார். அதனால் அது மாதிரி ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரெல்லாம் கூட அந்த நிலையில், இப்போ நம்ம படிக்கிற நிலையில் உள்ளவர்கள், இது இப்போ படிக்க போகிறோம் இந்த பகுதியில் உள்ளவர்கள், அவளெல்லாம் கூட உலகில் எப்படி நடந்திருக்கிறான்னு சொன்னால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னடா இந்த உலகிற்கு வர வேண்டியதாக இருக்குது என்று தான் எண்ணியிருப்பார்கள் என்று பார்க்கும். அதான் எனக்கு பார்ப்போம். பர அனிமா என்று இருக்குது. எட்டிவை தன்னோடு எழில் பரம் கைகூடப்பட்டவர் சித்தர் பரலோகம் சேருதலால் இட்டமது உள்ளே இருக்கல் பரகாட்சி எட்டு வரப்பும் இடம்தான் நின்று எட்டுமே என்று அனிமா என்றால் என்ன என்று விளக்கிறார். உங்களுக்கு குறிப்பு நோட்ஸ் கொடுத்தீங்களா? அந்த குறிப்பில் அது இருக்கும். நாம் எண்ணுகின்ற சக்தியில் சித்தியில் அபரசித்தியை படித்தாச்சு. இப்போ நம்ம படிப்பது பரசித்தி. அதான் உங்களுக்கு பரசித்தியாகிய அருட்சித்தின்னு எழுதியிருப்போம். 8 சித்தி அட்டமா சித்தியிலே பர அனிமா பரலகிமா என்ற சித்தியை பெறுகின்ற பொழுது மேலான ஒரு நிலை என்றால் திருவருள். 8னையும் அடைந்து சிவப்பேறு கைகூடப் பெறும். சித்தி என்று சொன்னால் அங்கே மருட்சக்தி தான் இருக்கும், சிவம் வராது. மறைப்பில் சிவம் வராது. பஞ்சாட்சரத்தில் தூல பஞ்சாட்சரம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த நகாரம் என்பது மறைப்புக்குரியது. மறைத்தலோடு சேர்ந்த மந்திரம் அந்த தூல பஞ்சாட்சரம். நாம சிவாய என்று சொன்னால் அது மறைப்போடு கூடிய பஞ்சாட்சரம், எனவே தூல பஞ்சாட்சரம். ஆனால் சிவாய என்று சொல்கிற பொழுது நான் போயிடுது. நான் போனால் மருட்சக்தி போயிடுது, மறைப்பு போய்விடுது, அருட்சக்தி வருகிறது. அதுதான் நமக்கு முத்தி பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்கிறோம். அதுபோல் தான் இங்கே வைத்துக்கொள்ளணும். முன்னே சொன்ன சித்தியெல்லாம் மருட்சித்தி, பெருமான் மறைப்பினாலே நமக்கு இதெல்லாம் சிறந்ததாக கருத செய்கிறான். உருவம் குறைவதும் உருவம் இல்லாமல் போவதும் இன்னொரு சரீரத்திலே புகுவது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மருள். பெருமான் மயக்கிறான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தான் இங்கே சொல்கிறார். திருமூலருடைய வரலாறு எப்படி உங்களுக்கு? அவர் என்ன மூலன் உடம்புல புகிறதுக்காக வந்தார்? அவர் எங்கேயோ அகத்தியரை பார்க்கறதுக்கு போகிறார். அகத்தியரை பார்க்க போகிறது நடுவில் அங்கே சாத்தனூரில் ஒரு இடையனுடைய உயிர் உடம்பு இறந்து போய் கிடக்குது. அவன் இறந்து கிடக்கிறான். பசுக்களெல்லாம் சேர்ந்து அழுகின்றது பார்க்குற பொழுது இவரால் தாங்க முடியல, யோகியால் தாங்க முடியல. அவர் என்ன திட்டம் போடுறாருன்னா, இந்த உடம்பிலே புக வேண்டும், புகுந்தால் எழுந்தால் பசுக்களெல்லாம் மகிழ்ச்சி அடையும். இன்றைக்கு மேய்ச்சலுக்கு வந்தது இல்லையா, அந்த மேய்ச்சலுக்கு வந்த பசுக்களெல்லாம் கொண்டு போய் அங்கே ஊருக்குள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நாம் நம்ம வழியை பார்ப்போம் என்று தான் எண்ணினார். அப்படி தான் வரார். பசுக்களெல்லாம் வீட்டில் விட்டார். அந்த மனைவி மட்டும் கூப்பிட்றான், தன்னுடைய கணவன் என்று கூப்பிட்றான். இல்லை இல்லை இருமான்னு கை காட்டிட்டு போகிறார். போய் தன்னுடைய உடம்பு இருக்கும் அல்லவா, அது எவ்வளோ பெரிய உடம்பு, பெரிய யோகி உடம்பு இல்லையா, அது மரத்தில் புந்தில் வச்சுட்டு வந்தார். தான் காணும். இல்லை என்ற உடனே அவர் யோசிக்கிறார், என்னடா இந்த உடம்பு காணுமே என்று. சேக்கிழார் அது அழகாக சொல்கிறார். கண்ணியா திருவருள் எண்ணி பார்க்கிறார், தியானிக்கிறார். தியானித்தா புரிஞ்சு வச்சவர். பெருமானதை மறைத்து விட்டான். அந்த திருவருள் கரப்பு, திருவருளாலே அந்த உடம்பை மறைத்தான்னு தெரிஞ்ச உடனே அப்போ என்ன எண்ணுகிறார்? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னார். ஓ, இந்த மாதிரி என்னை உடம்பில் படைத்ததுக்கு காரணம் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகமங்களை எல்லாம் மொழிபெயர்த்து தமிழாக செய்ய வேண்டும், தன்னை நன்றாக தமிழ் செய்வதற்கு என்னை படைத்திருக்கிறான். எனவே சேர்ந்திருந்தேன் திரு ஆவிடுதன்துறை என்று போறார் இல்லையா. அந்த மாதிரி சித்தி உள்ளவர்கள் எல்லாம் கூட இந்த சித்தியை விரும்ப மாட்டார்கள். மற்றொரு சரீரத்திலே புகுவதை விரும்ப மாட்டார்கள். சூழ்நிலை காரணமாக திருமூலர் சென்றால் அது பெருமானுடைய திருவருள். அந்த மூலனாக இருந்து கொண்டு அங்கே திருமூலன் மந்திரத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அதான் 8னையும் அமைந்து சிவப்பேறு கைகூடுவதுதான் பரலோகம். சிவலோகம் என்பது மேலோகம் என்பது என்ன என்று சொன்னால், திருமுறைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும். சிவலோகம் என்று வரும், விண்ணுலகம் என்றெல்லாம் வரும்.
இதற்கெல்லாம் இதான் பொருள். யோக நிலையிலே, இது யோக நிலை. நம்ம பக்தி என்பது வேறு. யோக நிலையை கைகூடுகின்ற பொழுது பரலோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அனிமா மோசை லகிமாக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி பர அனிமா என்று பெருமானையே எண்ணிக்கொண்டு அருள் சக்தி பெறுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு அந்த சிவலோகம் கிடைக்கும். அந்த சக்தி தான் சிவனை காட்டும். நீங்கள் அதை சக்தி வந்தவுடனே சிவனை வந்து நினைக்கக்கூடாது இல்லையா? சக்தி தான் சிவனை காட்டும் என்றால் இந்த நிலை, இந்த உலக இன்பம் எல்லாம் எனக்கு வேண்டாம், உலகத்தில் இருக்கிற சித்திகள்லாம் எனக்கு வேண்டாம் என்று கருதுகிற பொழுதுதான் அந்த மறைப்பு சக்தி திரோதானம் அருளாக மாறும், அருள் சக்தியாக மாறும். அப்போ தான் பெருமானுடைய பேரு கிடைக்கும். அந்த சிவப்பேர் கிடைத்து பரலோகத்தை அடைவார்கள். அவர்களே சித்தர் எனப்படுவார் என்று அவரே சொல்கிறார் பாட்டு. எட்டிவை தன்னோடு எழில் பரம் கைகூட, மேலான அந்த சிவலோகம் கைகூடப்பட்டவர் சித்தர் என பரலோகம் சேர்கிறார்கள். இந்த லோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு இஷ்டமது உள்ளே என்றார். தங்களுடைய விருப்பம் இஷ்டம் தான் இஷ்டம்னு வரும். அந்த இஷ்டமெல்லாம் எங்கே என்று சொன்னால் உள்ளே இருக்க வேண்டும் என்றால் விருப்பமெல்லாம் திருவருளாக இருக்க வேண்டும்னா. மாணிக்க வாசகர் பாடுகின்ற பாட்டு நமக்கு சாதாரணமாக இருக்கும். பாட்டிங்கன்னா அதாவது கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம்புயினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறினார் பாருங்க. அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. நான் இருப்பது சொர்க்கம் வேண்டாம், நரகம் வேண்டாம், இல்லை தேவலோகம்லாம் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், உன்னுடைய திருவருள் இருந்தால் போதும்னா. திருவருளுக்குள்ளே போய்விட்டால் அவன் பெருமான் நரகத்திலே போட்டாலும் கூட திருவருள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற இடம் முக்கியம் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்று சொன்னால் நான் திருவருள் இருக்கிறேன். ஆனால் நரகம் என்பது எனக்கு துன்பப்படுத்தாது, அப்போ சொர்க்கம் என்பது எனக்கு இன்பப்படுத்தாது. நாம் என்ன கேட்குறோம்? சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமான்னு கேட்டால் மறக்காமல் நாம் பண்ணுறோம். சொர்க்கம் தாங்க, என்னங்க நரகத்தை கேட்குறீங்க? யாருங்க நரகத்தை கேட்பாங்க? இவ்வளோ தூரம் பூஜை பண்ணுறேன் சொர்க்கம் தானுன்றேன் இல்லையா? அது இன்ப துன்பம் என்ற வேறுபாடு தெரிகின்ற பொழுதுதான் சொர்க்க நரக வேறுபாடு. திருவருள் என்பது பேர் இன்பம் அல்லவா? அந்த இன்பத்துக்குள்ளே நீங்கள் இருந்தால் நரகமாக இருந்தாலும் கூட எள்ளேன்னார். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? மாசில் வினயம் அங்கே பண்ணார் இல்லையா? அது அருமையான இடம், அப்புறம் பாடுற இடம் இல்லையா? சேக்கிழார் ரொம்ப அழகாக அதை சொல்கிறார். உள்ளே போய் மாசில் வினயம் பாடினாரான்னு கேட்டால் அவர் பேசாமல் தான் இருக்கிறார். அங்கே ஒன்றும் அந்த பாட்டு பாடலன்றார். வெளியே வந்தார். மாசில் வினயம் நீற்றலி பாடின்னு பொதுவாக சொல்லுவாங்க. சேக்கிழார் ரொம்ப நுட்பமாக சொல்கிறார் இல்லையா? அங்கே இருந்தார், எப்படி பெருமானே எண்ணி கொண்டிருந்தார். திருவருளே இப்போ நரகத்திலே கவலைப்பட இருக்கிறார் மாணிக்க வாசகர்னா இந்த நீற்றரை என்ன செய்யும் என்று தான் அப்படியே பெருமானே எண்ணிக்கொண்டிருந்தார். அவர் ஒன்றும் பண்ணலை. 7 நாள் பொறுத்தா கொஞ்ச நாள் பொறுத்து வருவார், வெளியே வராரு. வெளியே வந்தால் எல்லாம் அப்படியே இருக்கிறார். சமணர்களுக்கு அதிசயம் ஆச்சரியம். இது மன்னன் பார்த்தா பெரிய பிரச்சனை. என்னப்பா 7 நாளாக இருக்கிறாருன்னா அவர் பெரிய ஆளாக இருப்பார் போல நினச்சிட்டு வரலையே யார மன்னன். நம்ம விரட்டி விடுவான், நம்ம கூட சேர்த்துக்க மாட்டான்னு சொல்லி நேராக அதுக்கு முன்னே போய் என்ன பண்ணுறாங்க? ஐயா 7 நாட்கள் நாம் சொன்ன மந்திரத்தையே சொல்லி அப்படியோடு இருக்கிறான்டா. நாம் சொன்னலையா சமண மந்திரம், அதையே சொல்லி சொல்லி உயிரோடு இருக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னான். அப்படியா? அப்போ என்ன பண்ணலான்னு அவன் கேட்க ஆரம்பித்தான் இல்லையா? வெளியிலே வந்து கேட்கிறாங்க. சேக்கிழாரெல்லாம் பாடுறார். வெளியிலே வந்தவர்கள் தக்கவர்கள் கேட்கிறார்கள், அவரை பற்றி தெரிந்தவர்கள் கேட்கிறார்கள். எப்படி அது சாத்தியமாயிற்று, நீற்றல்ல இருந்தது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்கின்ற பொழுதுதான் பாடுறார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சை, அங்கே தான் பாடுறாருங்க. அப்போ தான் சொல்கிறார். அப்படி பாடியதால் தான், அந்த நமச்சிவாய என்ற பதிகத்தை பாடுவதால் தான் மாசில் வீணையும் மாலை மதியமாக அவர் இருந்தார் என்பதை எண்ணி சேர்க்கிறார். அது பின்னாலே மாசில் வீணையாக மாலை மதியமாக வந்து அதில் இருக்கும், அந்த அதில் இருக்கும், நமச்சிவாயாவில் இருக்கும். இப்படிலாம் இருந்ததல்லவா? பாட்டு எப்படி இருக்குது? மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே அதுபோல் இருந்ததுன்றல, அது பாஸ்டன்ஸை சொல்கிறார். அப்படி இருந்தது என்ற அந்த பாஸ்டன்ஸை வைத்துக்கொண்டு இப்படி தான் இருந்திருக்கிறார் என்று சேர்க்கிறார். அழகாக சொல்கிறான்னு பார்க்குறோம் இல்லையா? அதனால் அருளாளர்களுக்கெல்லாம் நரகமாக இருந்தாலும் சரி, அது அருளால் இருப்பது தான். அதுதான் இங்கே சொல்கிறேன். தங்கள் விருப்பத்தை எல்லாம் திருவருளில் ஒடுக்கி திருவருளையே கண்டிருத்தல், அதுதான் உண்மையான யோக காட்சி என்றார். மாயை கடந்த இதுவே, அப்பா விளக்கம் கொடுத்துருக்காங்க. மாயை கடந்த இதுவே அருட்சக்தி. மாயைக்கு உட்பட்ட மருட்சக்தியால் சிவத்தை அடைய முடியாது, அணுக முடியாது. சிவம் என்பது எப்பொழுது வரும் என்றால் அருள் சக்தி வருகின்ற பொழுதுதான். மருட்சக்தியில் வராதுட்டார். அப்புறம் அது ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. விசேட தீட்சை பெற்று யோக நெறியிலே திருவருளையும் சிவத்தையும் மனத்தால் பாவிக்கின்ற யோகத்தில் ஞானம் இதுன்றாங்க. அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்கிற பொழுது அந்த யோகத்தை
8 சொல்கிறோம் இல்லையா, 8 வகையான அந்த உறுப்புக்களை சரியை கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லும். அப்படி சொல்லுகின்ற பொழுது தியானம் சமாதி என்பது யோகத்தில் ஞானம் என்று நாம் சொல்லும். நியமம் எல்லாம் யோகத்தில் சரியை, அப்புறம் பிராணாயாமம் பண்ணுறோன்னா யோகத்தில் கிரியை என்று அப்படி ஒன்றுனா சொல்லி யோகத்தில் யோகம் என்று தியானத்தை சொல்லி சமாதி நிலைக்கு போகின்ற பொழுது யோகத்தில் ஞானம் என்று சொல்லும். அந்த நிலை தான் அங்கே சொல்கிறார். விசேட தீட்சை பெற்று யோகத்திலே ஞானம் பெறுவது என்பது அது ஒன்று. அதைத்தான் இங்கே இந்த பாட்டில் இது சொல்கிறார். ஏன்னா யோகத்தை பற்றி சொல்கிறதுனால அது இல்லாமல் ஒன்று இருக்குதுன்னு அடுத்து எழுதுகிறான். அது என்ன? நிர்வாண தீட்சையில் இது விசேட தீட்சை. நிர்வாண தீட்சையிலே கேட்டல் சிந்தித்தல் முதலியவற்றால் திருவுருளையும் சிவத்தையும் அறிவால் உணர்ந்து நிற்கும் ஞான செய்தி வேறு, அங்கே வருகின்ற ஞானம் வேறு. நிர்வாண தீட்சை பெற்று எனக்கு உலகம் வேண்டாம். நிர்வாணம் என்றால் உடம்பை பற்றி கவலைப்படாது. உடம்பை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற நிர்வாண தீட்சை அது ஞான குரு செய்யறது. இப்போது சிறுகாழி கும்பாபிஷேகம் நடக்கிற பொழுது சில டிஸ்கஷன் எங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது. அப்போ ஓதுவார் ஒன்று சொன்னார். அவர் யயாதி ஓதுவார், அவங்க ரொம்ப நெருங்கி இருக்கிறார் இல்லையா, அவர் தினமும் போய் கோயிலெலாம் பார்க்குறார், பல விஷயங்கள் அவர் சொல்லு. நாமளும் அவங்கள போய் பார்க்கறது கிடையாது. பொதுவாக சட்டநாதரை பற்றி நான் கொஞ்சம் எழுத வேண்டியதாக இருக்குது. அதுக்காக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சீர்காழி சட்டநாதர் நமக்கு தெரியும், அது யோகத்துக்காக சொல்கிறதுக்கு வேண்டியதாக இருக்குது. சட்டநாதரை பற்றி சொல்கிறப்ப நம்ம போய் பார்த்துருக்குறோம். தோணியப்பரை பார்ப்போம். தோணியப்பருக்கு மேலே போனால் சட்டநாதர் இருக்கும். அது தென்புறமாக இருக்கும். அந்த கோயிலுக்கு அந்த சன்னதிக்கு தென்புறமாக இருக்கும். அதான் அவர் சொன்னார். சட்டநாதர் நீங்கள் பார்க்குறோம், தோணியப்பர் இங்கே பார்க்குறோம். சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரர் என்பது இருக்கு இல்லையா, அது குரு என்று இலிங்கம் என்றும், தோணியப்பர் என்பது குரு என்றும், சட்டநாதர் என்பது சங்கமம் என்று சொல்கிற வழக்கம் இருக்குது. அதை திருமலை எழுதியிருக்கிறார். குருலிங்க சங்கமம் என்பது இப்போ எப்படி சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா உருவம் அருவுருவம் அருவம் 3 இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. உருவமாக இருப்பது என்று சொன்னால் நடராஜ பெருமான், அருவுருவம் திருமூலநாதர் அங்கே இருக்கிறார்னு பார்க்குறோம். அருவப்பொருளாக இருக்கிறது சிதம்பரம் ரகசியம் காண்பிக்கிறான். அதே போல் சீர்காழியில் பார்த்தீங்கன்னா குருலிங்க சங்கமம் என்று சொல்கிற பொழுது தோணியப்பர் குருவாக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஞானத்தை கொடுப்பதால், ஞானசம்பந்தருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானசம்பந்தர் ஆன்மா தானே, ஆன்மாக்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுப்பதாலே தோணியப்பர் ஞானப்பால் கொடுப்பதாலே அவர் குரு. அதுக்கப்புறம் இலிங்கமாக இருப்பது பிரம்மபுரீஸ்வரர், அங்கே 20 தலத்தில் இருக்குது பிரம்மபுரி குருலிங்கம். சங்கமம் அதைத்தான் நம்ம பார்க்கணும். சங்கமம் என்பது சட்டைநாதர்னு சொல்கிறாங்க. சட்டைநாதர் சங்கமம்னு சொல்கிற பொழுது அதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். சார் பொதுவாக சங்கமம்னா அடியார் தானே சங்கமம்னு சொல்கிறோம். இப்போ குரு பூஜை, சிவபூஜை, அடியார் பூஜைன்னு சொல்கிறோம். இதை மகேஸ்வர பூஜைன்னு அது மாகேஸ்வர பூஜைன்னு சொல்கிறோம், வித்தியாசப்படுத்துகிறோம். ஆனால் சட்டைநாதர் பெருமான் தானே, அவரை போய் சங்கமம்னு எப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று ஒரு டிஸ்கஷன் வந்தது. நாங்கள் எங்களுக்குள்ளே அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். அது வேறு ஒன்றும் இல்லை. ஸ்திரலிங்கம் என்றும் சலலிங்கம் என்றும் சொல்லுவாங்க. ஸ்தாபரம்ன்றது ஸ்திரன்னு சொல்லுவாங்க, நிலையாக இருப்பது. கருவறைகளில் சிவாலயங்களில் இருக்கின்ற சிவலிங்கம் எல்லாம் ஸ்திரலிங்கம், அசையாத லிங்கம். சங்கமம் அடியாரை பற்றி சொல்கிற பொழுது சலலிங்கம் சொல்லுவாங்க, அசைகின்ற லிங்கம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. எனவே அடியார்களையே நாம் சங்கமம் என்று சொல்லி, அதுவும் பெருமான் தானே. எனவே பெருமானை உள்ளத்திலே கொண்டு அசைகின்ற அடியார்கள் எல்லாம் சிவம் தானே, அப்படி தானே பூஜை பண்ணுறோம். சங்கம வழிபாடு என்று சொன்னால் சிவனடி தானே பூஜை பண்ணுறோம். அதான் மாகேஸ்வரன் நம்ம சொல்கிறோம். எனவே சிவனடியார்களையே நாம் சங்கமம் சொல்கிற பொழுது சிவனடியார் சிந்திக்கின்ற அந்த பெருமானும் நீ சங்கமம் சொல்லலாம். ஏன்னா எல்லா உருவம் அவனுக்கு உண்டு. குருவாக வருவான், இலிங்கமாக வருவான், எல்லா உருவம் உண்டு. எனவே அந்த வகையில் சிவனடியார்கள் எல்லாம் சங்கமம். அதுபோல் சிவனடியாருடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பெருமான் சட்டநாதர் இல்லையா, அதுதான் சங்கமம்னு சொல்லி. அப்புறம் ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், அப்போ எல்லாம் சங்கமம் தான், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் இல்லையா, சட்டநாதர் மட்டும் ஏன் சொல்கிறீங்க என்றால், சட்டநாதர் மட்டும்தான் தென்புறமாக நோக்கி இருக்கின்றார். ஒன்று கீழே தோணியப்பர் இருக்கிறார், அதுக்கு கீழே இலிங்கம் இருக்கிறது, குரு லிங்கம் கீழே இருக்குது, மேலே சங்கமம் தெற்கு புறமாக இருக்கிறார். அதை விட மிக முக்கியமானது சின்முத்திரை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சின்முத்திரை சட்டநாதர் சின்முத்திரையோடு இருக்கிறார். அப்போ அந்த சிற்பத்தில் அப்படிலாம் யோசித்து பார்த்து வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி அதை பார்த்து நம்ம விளங்கி கொள்கிறோம். எனவே சிற்பத்தில் சின்முத்திரை இருப்பதாலே, சின்முத்திரை என்பது தட்சிணாமூர்த்தி தானே, எனவே குரு தானே. எனவே சங்கமமாக இருந்து நமக்கு ஞானத்தை போதிக்கின்றார் என்று சின்முத்திரையோடு இருக்கிறதாலே அவரை நாம் குருவாகவும் கொள்ளலாம், சங்கமமாகவும் கொள்ளலாம், எல்லாமாக கொள்ளலாம்ன்றாங்க. இப்போ சட்டை என்பது என்ன என்று சொன்னால், அங்கே சொல்கிற பொழுது திருமால் நரசிங்க அவதாரத்திலிருந்து
கொஞ்சம் அவர் கோபமாக இருந்தார், அவர் தோலை உரித்து நரசிம்மத்தை போற்றி கொண்டார் என்று சொல்கிறோம். எனவே சிங்க உரி, பெருமானுக்கு புலித்தோல் போல சிங்க உரியும் உண்டு என்று சொல்வார்கள். அதுதான் சட்டைநாதர். அந்த சட்டை என்பது திருமாலுடைய நரசிங்க அவதாரத்தில் இருக்கிற தோல் தான். ஆனால் தத்துவமாக பார்க்கிற பொழுது சட்டை என்றால் உடம்பு தானே. மானிட சட்டை தாங்கி வருகிறான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சட்டைனா உடம்பு தான். அந்த உடம்பை தான் நீக்குகின்றான். யார் முன்ன சொன்ன பாருங்க, காலன். காலன் இந்த உடம்பை நீக்குகிறான். அந்த அதோடு எப்படி அவனுடைய பெருமானுடைய அதிகாரத்தினால் நீக்கிறான். கூற்றுவன் அவனுக்கு தான் பெயர். ஏனென்றால் உடம்பு ஒரு கூறு, உயிர் ஒரு கூறாக பிரிக்கிறான். எனவே அவனுக்கு கூற்றுவன் என்று பெயர். அது பெருமானுடைய அருளாலை செய்கின்றான் என்று நாம் சொல்கிறோம் காலனை. இந்த காலன் என்ன பண்ணுறான், இந்த உடம்பை பிரிக்கிறான், உயிரையும் உடம்பையும் பிரிக்கிறான். அவன் இந்த உடம்பை பிரித்தால், அந்த சட்டையை பிரித்தால் அடுத்த பிறப்பு உண்டு. அந்த உடம்பை நம்ம எரிச்சிடுறோம். காலன் பிரித்த உடம்பை எரிச்சிடுறோம், அதில் புதைக்கிறோம். ஆனால் பெருமான் அப்படி அல்ல. அந்த உடம்பை போர்த்து கொள்கிறான் என்று சொன்னால் அடுத்த பிறப்பு உனக்கு இல்லை. அதைத்தான் சொல்கிறார். பெருமான் அந்த தோலை பிரிக்கிறான் என்று சொன்னார். பெருமான் அருளாலே நமக்கு அந்த உயிர் பிரிகிறது. சிவனடியார்களுக்கெல்லாம் இறைவன் வந்து சிவகணங்கள் வந்தால் அடுத்த பிறப்பு இல்லைன்னே நாம் சொல்கிறோம். அந்த குறிப்பை காட்டுவதற்குத்தான் சட்டைநாதர் என்று திருமாலுக்கும் சொல்வது புராணம். தத்துவமாக சொல்லுகின்ற போது உயிர்களுக்கு இனிமேல்பட்டு பிறவி இல்லை என்றார். காசிக்கரை சொல்கிறாங்க இல்லையா, காசியினுடைய தரிசனம் கிடைத்தால் மறுபிறப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஒரு பழமொழி நமக்கு உண்டு. அதுபோல் இங்கே பெருமானுடைய அருள் இருந்தால், சட்டநாதருடைய அருள் இருந்தால், அவரை வணங்கினால் மறுபிறப்பு நமக்கு இல்லை என்பதைத்தான் சட்டநாதராக கொள்ளுகிறார்கள் பார்க்கணும். அப்படி இதெல்லாம் நமக்கு புராணங்களாகவும் தத்துவங்களாக பார்க்கிற பொழுது அவர்களெல்லாம் எப்படி அந்த புராணங்களையும் தத்துவத்தையும் உணர்ந்து சிற்பத்தில் வடிச்சிருக்கிறாங்க இல்லையா, சரியாக வடித்திருக்காங்க இல்லையா, அதை பார்க்கணும். அதனால் இங்கே சொல்கிறார், மாயை கடந்த இதுதான் அருட்சக்தி, மாயைக்கு உள்ளது மருட்சக்தின்னார். விசேட தீட்சை பெற்று வருகின்ற யோகம் என்ற ஞானம் வேறு, நிர்வாண தீட்சை பெற்று வருகின்ற அந்த நிர்வாணம் என்பது உடம்பு பற்றி கவலைப்படாமல் கேட்டல் சிந்தித்தல் முதல்வற்றால் திருவுருளையும் சிவத்தையும் அறிவால் உணர்வது. இது அறிவால் உணர்வதுன்னர். அது மனத்தால் பாவிப்பது. இப்போ நாம் சொன்னது, இப்போ நம்ம யோகம் இருக்கு இல்லையா, யோகம் மனத்தால் இருக்குது, அதான் பாவனை. விசேட தீட்சை பெற்று மனத்தால் பாவிக்கின்ற யோகம் ஞானம், யோகத்தில் ஞானம் என்பது வேறு. நிர்வாண தீட்சை பெற்று அறிவால் சிந்திக்கின்ற ஞானம் என்பது வேறு. அதுதான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று சொன்னார் பார்க்கும். அதுதான் அந்த எட்டிவை தன்னோடு இருக்குது. திருமந்திரத்தில் இதை படிக்கிற பொழுது இவ்வளவு திருமுறைகள்லாம் வளர்ந்து பார்க்குற பொழுது இதெல்லாம் வச்சு தானே பாடியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை வைத்துத்தான் புராணங்களை சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு விஷயங்கள் வைத்துத்தான் தலபுராணம் சொல்லியிருக்கிறார்கள், சிற்பங்கள் வடித்திருக்கிறார்கள். அந்தந்த இடத்துல போகிற பொழுது திருமுறைகள் எல்லாம் அப்படி பாடியிருக்கிறார்கள்னு பார்க்குறோம். சரி, அடுத்த பாட்டு மந்திரம். மந்திரம் ஏறு மதி பானு, பானுவை மாற்றி கந்தாய் குழியில் கசடர வல்லார்க்கு தந்து இன்று நற்காமிய லோகம் சார்பாகும் அந்த உலகம் அணிமாதியாமே அப்படின்றார். இரண்டு வகையாக சொல்கிறார். நல்காமியம்ன்றார். நல் காமியத்தில் நல் காமியம்ன்றார். காமியம் என்றால் விருப்பம் என்ற அர்த்தம். நாம் வேண்டுகிற பொழுது உலகப்பயனை வேண்டினால் அது காமியம், காமிய வழிபாடு. உலகப்பயனை வேண்டினால் காமிய வழிபாடு. எந்த பயனும் வேண்டாம் பெருமானே, உன்னுடைய அருள் வேண்டால் போதும் என்று பூஜை செய்தால் அது நிஷ்காமியம் சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், நல்காமியம்ன்றார், நற்காமியம்ன்றார். என்ன சொல்கிறார் என்றால், பெருமானவனுடைய திருவுருள் தான் வேண்டும் என்று வேண்டாங்க இல்லையா, அதை நிஷ்காமியம் என்று சொல்வதை விட நற்காமியம் என்று சொல்லலாம்ன்றார். அவருடைய கருத்து. அதாவது ஏதோ ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா, பெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு இல்லையா, எந்த விருப்பம் இல்லாமல் வழிபடலை. எனவே உலகப்பயனை விரும்பினால் அது காமிய வழிபாடு. பெருமான் திருவுருளை விரும்பி நீங்கள் வழிபட்டால் திருமூலருடைய முறைப்படி அது நற்காமியம் என்று சொல்லார். அந்த காமிய லோகம் என்று சொல்கிறார். மந்திரம் ஏறு மதி பானுன்றார். நம்ம அடிக்கடி சொல்கிறது அது. மேருமலை, மந்திரமலை. ஞானசம்பந்த பெருமான் மந்திரம் மன பாவங்கள்னார். மந்திரம் மன பாவங்கள் மேவிய வந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சொன்னார். சிந்து மல்வினையினர். அதனால் மேருமலை இருப்பதே உயர்ந்த மலை அது. அந்த மேருமலைக்கு பக்கத்தில் சந்திரனும் சூரியனும் செல்வார்கள் என்று வழக்கம். ரெண்டு பக்கம் போகிறது. அதுபோல் இந்த முதுகு தண்டு இருக்கு இல்லையா, முதுகு தண்டு, அதை மேருவாக நாம் சொல்கிற வழக்கம். யோகத்தில் முதுகு தண்டு இருக்குதே, அது வந்து யோக நிலையிலே மேருமலை. இடைகலை பிங்கலை இருக்கு இல்லையா, அது சந்திரன் சூரியன். அதை சொல்கிறாருங்க. மந்திரம் ஏறும் மேருமலையாக இருக்கிற சுடுனை நாடு, முதுகந்தண்டு வழியாக சுடுனை நாடு செல்லுகிறது. ரெண்டு பக்கமும் துணையாக இடகரை பிங்கலை அடங்கி இருக்கிறது என்றார்.
சந்திரகலை மாறுகள். பானுவை மாற்றினர். மதி பானு. மதி என்றால் சந்திரகலை, பானு என்றால் சூரியன். இந்த 2 கலையும் மாற்றி சுடுனி நாடிய வழியாக போகணும். போகிற பொழுது அது பிராணவாயு அடைக்கும் என்று சொன்னது போல் இங்கே புருவ நடுக்கு போயிடும். ஆனால் என்ன பண்ணுறாங்க சில பேர், மூலாதாரம் போன்ற குழியினர். கந்தாய் குடியில் கசடர வல்லார்னர். கந்து என்றால் தரின்னு அர்த்தம். நீங்காமல் இருக்கின்ற தறி, கட்டுத்தறி. அதுபோல மனசை கன்றாப்பூர் நடுதறியை காண வல்லார்னார் இல்லையா? காணலாமேன்னு பாடினார் அப்பர் பெருமான். நடுதறியினார், சிவலிங்கத்தை நடுதறியினார். கன்றாப்பூர் புராணம் நமக்கு தெரியும். அதனால் இந்த நடுதறி போல மூலாதாரத்திலும் சுவாதிஷ்டானத்திலும் ஒவ்வொரு ஆதாரமாக அந்த மனசை அப்படியே நிறுத்திவிட்டால் அதான் குழின்ற. கந்தாய் குழியில் அது புருவ நடுவை பார்க்கிற பொழுது மற்ற ஆதாரங்கள் எல்லாம் தாழ்ந்தவைன்ற. நமக்கு அநாதகம் சிறந்தது தான், ஏன்னா பூஜாஸ்தானம்ன்றோம். உந்திக்கமலம் சிறந்தது தான், அது யாகஸ்தானம் சொல்கிறோம். புருவநடு யோகஸ்தானம் தியானஸ்தானம் சொல்கிறோம். ஆனால் தியானஸ்தானமாக இருக்கிற புருவ நடுவை யோசிக்கிற பொழுது விசுத்தி முதலாக இருக்கிற எல்லா ஆதாரங்களும் தாழ்ந்தவை. அது குழியினர். அது வழி அல்ல, குழியினர். என்னன்னா குழி என்றால் என்ன? மேலே போக முடியாதுன்னு அர்த்தம். எனவே அங்கேயே நின்றுட்டிங்கன்னா பெருமானை அடைய முடியாதுன்னு சொல்கிறார். கந்தாய் குழியில் இருக்கிற அந்த கசடு நீங்கினால் ஆதாரங்களிலே கீழான ஆதாரங்களிலே நிற்கக்கூடாது, மேலான ஆதாரம் போக வேண்டும் என்று அது கசடுன்றார், குற்றம்ன்றார். அப்படி எண்ணினால் அது குற்றம். பள்ளத்திலே விழுவது போல என்றார். பள்ளத்திலே விழுவது போல அந்த கசடர வல்லாருக்கு சந்ததி எது? இந்த குற்றம் நீங்கினால் ஞானத்திற்கு ஏதுவாக ஞானத்தை பெற வேண்டும் என்ற விருப்பம் வரும். யோகத்திலே இருந்து கொண்டு சித்தி பெற வேண்டும் என்ற விருப்பம் வருவதெல்லாம் யோக சித்தி. அது நமக்கு வேண்டாம், ஞானம்தான் வேண்டும் என்று சொன்னால் ஞானத்திற்கு ஏதுதான் இந்த அருள் சக்தின்னு சொல்கிறார். ஏதுவாய் விருப்பத்தை தந்து பரலோகம் இப்பொழுதே உண்டாகும். அது ரொம்ப முக்கியமாக அடிக்கடி சொல்கிறாங்க. சீவன் முத்தர் என்று சொன்னால் இந்த இடத்திலேயே இங்கேயே அந்த இன்பத்தை பெறலாம் என்று தான் சொல்கிறாங்க. சேக்கிழார் பெருமான் சுந்தரர் பாட்டில் சொல்கிறார். சுந்தரர் அந்த பதிகம் பாடியிருக்கிறார். எனக்கு அந்த பதிகம் கிடைக்காத போச்சு இல்லையா? தென்னிலா அமர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பம்னார். வாலிதாம் இன்பம்னா, வாலிதுனா தூய்மையான அர்த்தம். தூய்மையான இன்பம் புலன்களால் இல்லாத ஒரு இன்பம் அங்கே தான் இருக்குது. பரலோகத்தை மேலே தான், சிவலோகத்தில் தான் உண்டு. ஆனால் நான் இங்கேயே பெறலாம் என்றால் எனக்கு புலன் அடங்கி விட்டது, எந்த விதமான குற்றங்களும் எனக்கு கிடையாது, உன்னுடைய திருவிழாவில் இருக்கின்றேன். திருவிழாவில் இருக்கின்ற பொழுது இதுவே எனக்கு இன்பம் பாடுறார் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்கிறார் சுந்தரர். பரலோகம் என்பது இங்கேயே கிட்டும்ன்றார். கந்தாய் குடியில் கசடர வல்லாருக்கு தந்து இன்று நற்காமிய லோகம் சார்பாகும். நல் காமியமாக இருக்கின்ற பர இன்பம் இப்பொழுதே உண்டாகும். அது இல்லை என்றால், அது இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் அணிமாதி யாமேன்னார். மற்றவர்களுக்கெல்லாம் அணிமாதி உலகம்தான். கீழே இருந்து கொண்டு மூலாதாரத்தில் இருந்து கொண்டு உலக சித்தியை பெறுகிறார்களே, அவர்களெல்லாம் உலக பற்றுடையவர்கள். அவர்களுக்கு அட்டசித்தி தானே தவிர, அணிமாதியான அட்டசித்தி தான் கிடைக்குமே தவிர அருள் சக்தி கிடையாது என்று மந்தரம் ஏறு மதி பானுவை மாற்றி கந்தாய் குழியில் கசடர வல்லார்க்கு தந்து இன்று நற்காமிய லோகம் சார்பாகும். அந்த உலகம் அணிமாதியாமே என்று சொல்லி அதுக்கு பின்னால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். மந்தரம் என்பது மேரு, குழி என்பது இழிவுணர்த்துதல். அது குழி என்று தாழ்வாக சொல்கிறார். புருவநடுவை பார்க்கிற பொழுது, ஆக்ஞையை பார்க்கின்ற பொழுது, ஏன்னா பெருமானுடைய அருளெல்லாம் இங்கே தானே வருது, ஆக்ஞையில் தானே வருகின்றது. இதைத்தானே ஆணைன்னு நாம் சொல்கிறோம். தொல்காப்பியர் காலம் முதலாக இதைத்தான் ஆணைன்னு சொல்கிறோம். எனவே அதுதான் சிறந்தது. பெருமானுடைய ஆணை பெறுகின்ற இந்த இடம் சிறந்தது. மற்ற இடங்கள்லாம் யோகத்திற்குரிய ஆதாரங்கள் தானே தவிர புருவனுடைய அடைவதற்கு அவையெல்லாம் துணையாக உள்ளது தான். அதனால் அவையெல்லாம் குழி என்று இழிவாக சொன்னார். மூலாதாரம் முதல் விசுத்திகளாக நின்று பெறும் சித்திகள் எல்லாம் இழிவான சித்திகள். நிஷ்காமியம், உலகியலை விரும்பாது மெய்நெறியை விரும்புவதுதான், தத்துவத்தை விரும்புவதுதான் நற்காமியம் சொல்லி சிவயோகிகளுக்கு தவயோகப் பேரே அட்டமா சித்திகளாய் நிற்கும். இது பரசித்தி. மவயோகம் செய்தால் அணிமானவதி தான். சிவயோகம் செய்கின்றவர்களுக்கு இவையெல்லாம் அட்டமா சித்திகளாக பர அணிமா பரலகிமாவாக வரும் என்று சொன்னார். அதான் அதோடு நாம் 7 மணி ஆகிடுச்சு. அதுவரையில் நாம் நிறுத்துவோம் இன்றைக்கு. நான் இன்றைக்கு ஏதாவது ஒரு 3 நாள் அந்த நிறுத்தலாம். பர அணிமால ஒரு முதல் பாட்டு தான் முடிச்சிருக்கிறேன். 31வது பாட்டு. இன்றைக்கு கொடுத்த நோட்ஸில் 2 பாட்டு சொல்லியிருக்கிறேன். 31, 32 முடிச்சிருக்கிறேன். அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்று கூறி
இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய சிவஞான அருள்நிறை அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை என் சார்பிலே முதலில் நினைத்துக் கொண்டு உங்கள் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொண்டு இருந்து கேட்கின்ற பெருமக்களை உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன். திருமந்திரத்தை அவங்க கேட்குறாங்க, நான் 4 இதில் ஆன்லைனில் கேட்குறாங்க சிங்கப்பூர் ஆட்கள். அவங்க அடிக்கடி கேட்பாங்க, திருமந்திரத்துக்கு காஞ்சிபுரத்தில் ஆள்கள்லாம் வராங்களா சார்? அப்படி வந்து பாருங்கள் வராங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாரம் வந்துட்டு இருந்தோம் இல்லையா, சொல்லுவேன். அதனால் தவறாமல் வருகின்ற இந்த பெருமக்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன்.